நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். நிறைய பேர் ஊற வச்ச அரிசி நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு துணியோட ஓரத்துல சும்மா கடிச்சிட்டே இருப்பாங்க. குளிக்கிற சோப் கூட நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொருட்களை எல்லாம் சாப்பிடுறது சாதாரண விஷயமா நம்ம கடந்து போகாம இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கல்பனா புலிப்பாணி, போகர் புலிப்பாணி வைத்தியம், பழனி. இந்த மாதிரி சாப்பிடக்கூடாத பொருட்களை நம்ம எடுத்துக்கிற இந்த கண்டிஷன் பேர் பிக்கா அப்படின்னு சொல்றோம். இந்த பிக்கா கண்டிஷன் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஊட்டச்சத்து குறைபாடுனாலதான் ஏற்படுது. கால்சியம் ஆகட்டும், ஜிங்க் இல்லாட்டி அயன் டெபிசியன்சினால இந்த பிக்காங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஊட்டச்சத்து கம்மியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம கால்சியம் டெபிசியன்சி ஆகட்டும் இல்ல ஜிங்க் அயன் டெபிசியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்து நம்ம கரெக்டான ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகளாகட்டும் இல்ல பழங்களாகட்டும் நம்ம எடுத்துக்கிறது மூலமா இந்த பிக்கா பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம போகர் புலிப்பாணி வைத்தியத்துல முழுமையான சிகிச்சைகள் இருக்கு. அதை முறையா பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.